ஆண்களுடைய மூச்சு காற்றை விட பெண்களுடைய மூச்சு காற்றுக்கு சக்தி அதிகம் அப்படின்னு ஆய்வு சொல்லுது. இதனால தான் பண்டைய காலத்தில் மூக்கு குத்தி கொள்கிற வழக்கம் பெண்கள்கிட்ட உருவாச்சான். மூக்கு குத்துறதுனாலையும் காது குத்துறதுனாலையும் உடலில் உள்ள வாயுக்கள் வெளியேறுகின்றன. உடலில் உள்ள வெப்பத்தை கிரகிச்சு நீண்ட நேரம் தன்னுள்ள வச்சிருக்கக்கூடிய ஆற்றல் தங்கத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மூக்கு பகுதியில் ஒரு துவாரத்தை ஏற்படுத்தி அந்த துவாரத்தில் தங்க மூக்குத்தி அணிந்தா அந்த தங்கம் உடலில் உள்ள வெப்பத்தை கிரகிச்சு தன்னுள்ள ஈர்த்து வச்சு கொள்ளுமா, சக்தியை கொடுக்குமா. அதே மாதிரி மூக்கினுடைய மடல் பகுதியில் ஒரு துவாரம் ஏற்பட்டால் அதன் மூலம் நரம்பு மண்டலத்தில் உள்ள கெட்ட வாயு அகலும் அப்படின்னு சொல்கிறாங்க. பருவ வயதை அடைந்த பெண்களுக்கு தலைப்பகுதியில் சில விதமான வாயுக்கள் இருக்கும். இந்த வாயுக்களை வெளிக்கொண்டு வருவதற்கு தான் மூக்கு குத்தப்படுதான். மூக்கு குத்துறதுனால பெண்கள் சளி, ஒற்றை தலைவலி, மூக்கு சம்பந்தமான தொந்தரவுகள், பார்வை கோளாறுகள், நரம்பு சம்பந்தமான நோய்கள் மற்றும் மனத்தடுமாற்றம் போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கப்படுவதாகவும் ஆய்வுகள் சொல்லுது. ஸோ இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அதை இந்த கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.